ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். டாபிக்குள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது டிவிக்கோடைய எம்எல்ஏ முஸ்தபா, அமைச்சர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணவ திமிரில் பேசுகிறாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, ஜெயிச்சிட்டோம்னு ஓவராக ஆடாதீங்க அப்படின்னு நம்ம ஒரு கண்டிச்சிருந்தோம். ஸோ ஆனால் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை அந்த டிவிக்கிலேருந்து ஒரு அமைச்சர் பண்ணும்போது அதையும் நம்ம பாராட்டணும்ல. ஸோ அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். நான் தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு வரேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அவ்வளோக்குள்ள ஒரு அர்ப்பணிப்போட நம்மளுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் அதுக்காக முயற்சி பண்ணுற எல்லாமே நமக்கு புரியுது. உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூரில் எங்கள் ஊர் திருச்செந்தூரில் அதிரடியாக போய் ஒரு கலக்கி இங்கே இப்போ சொல்கிறாங்க எல்லாருமே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு பணமும் வாங்கப்படுறதில்லை, இல்லீகலாக நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரெஸ் பீப்புளை சந்திக்க போகும்போது அவங்க என்ன மாதிரியான கேள்வி கேட்டாலும் ஒரு நிதானமாக தெளிவாக ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பதிவு சொல்கிற அந்த இது எல்லாமே ஒரு சிறப்பு தான். அதெல்லாம் மாற்றிக்கிறது சொல்ல முடியாது. அந்த வகையில் இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன். பழனி கோயிலில் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு. அந்த இடத்துல வைக்கப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனர் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை சார்ந்த எம்எல்ஏ, அவர் அதிமுக கட்சியை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் அவருடைய பேரை அவங்க குறிப்பிடாமல் தவிர்த்துருக்காங்க. இது அவருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அந்த எம்எல்ஏ தள்ளி நிற்கிறாரு, அந்த ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பின்தங்கி நிற்கிறாரு. அதனால் அதை இவர் காது கொண்டு போகும்போது உடனே அவரை தேடி போய் கூப்பிட்டு, தவறாக நினைக்காதீங்க, இது தெரியாமல் நடந்திருக்கு, இனிமேல் இது நடக்காது, நீங்கள் நான் கட்சி பேதெல்லாம் பார்க்கல, நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ தான், ஸோ இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் தேடி போய் அவரை கூப்பிட்டு அந்த பார்த்தேன் நான் அந்த வீடியோவை. உண்மையிலே வயசு தான் சிறியது போல், ஆனால் பண்ணுற வேலைகள் எல்லாம் வயசுக்கு முன்னு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழை வெற்றி கழகத்துடைய அமைச்சர்கள் நிறைய பேர், எம்எல்ஏக்கள் இவரை பார்த்து கற்றுக்கிடுங்க. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும், ஓட்டு போட்ட மக்களுக்காக நம்ம அதை எப்படி செலுத்துறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை விட்டு சும்மா அந்த ஃப்ரேமாக அந்த மீடியா முன்னாடி மட்டும் இந்த ஊன்னு பேசுறது, ரொம்ப ஆணவத்தில் பேசுறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நினச்சிடுங்க, உங்களுக்கு விழுந்த வேட்டெல்லாம் உங்களுக்காக நீங்கள் பண்ண சேவைகளுக்காக மக்கள் போட்ட ஓட்டு கிடையாது, எல்லாம் விஜய்கிற மூஞ்செழுத்து மந்திரம் தான். சரி, ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். அதாவது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு நியூஸ், வைரல் நியூஸ் கேட்டிங்கன்னா, யூடியூபர் மாரிதாஸ் கைதானது தான். அவர் கைதான உடனே தமிழை வச்சுக்கிட்டு சேர்ந்தவங்கெல்லாம் ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு தேவை தான், வாயை வச்சுக்கிட்டு ஒரே அவதூறாக பரப்புனா கைது பண்ண முன்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவங்க சைட்லேருந்து போட்டிருக்காங்க. எதிர்த்தரப்புல இருந்து, அதாவது பாஜகலேருந்து மெயினாக கண்டனம் வரும்ல, ஏன்னா ஒரு பாஜக ஆதரவான கருத்துக்கள் தானே வைக்கக்கூடியவர். ஸோ பாஜகலேருந்து மாரிதாஸை கைது பண்ணுறது கண்டனம் தெரிவித்து எல்லாரும் பதிவிடுறாங்க. அது நாம் தமிழ் கட்சி இப்போ தமிழை வச்சுக்கிறதுக்கு எதிராக இருக்கிறனால உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது அரசை விமர்சித்தா கைது பண்ணுவீங்களா, கொலை பண்ணுறவங்களாம் கைது பண்ண மாட்டீங்க, யூடியூப் மாரிதாஸை உடனே கைது பண்ணி சொல்லி அவங்க கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி எல்லாம் போயிட்டுருக்கு. இதில் நம்முடைய கருத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரிதாஸ் கைது செய்யப்படுவார்னு மாரிதாஸுக்கு நல்லாவே தெரியும். இதை நான் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன். ஏன்னா அந்த செஞ்ச சம்பவம்லாம் அப்படி தான். ஏன்னா தமிழை வெற்றி கழகம் அந்த அரசியலுக்கு விஜய் அரசியல் வந்ததுலேருந்து விஜய் விமர்சிச்சிட்டே இருக்காரு, நெகட்டிவாக நிறைய இதை பண்ணுறாரு. அப்போமாவது ஒரு சில இடங்களில் நேர்மையாக விஜயவால பாராட்டியும் நெகட்டிவ் பண்ணி பேசியிருப்பார். ஆனால் எப்போ விஜய் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனாரோ அன்னையிலேருந்து டிவிக்கே பண்ணுற எல்லாமே தப்பு தான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக அது ஒரு விஷயம் நடந்தவொன்னு தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுறது வேற. இப்போ ரங்கராஜ் பாண்டேயும் இருக்கார், அவரும் பெரிய யூடியூபர் தான், பாஜக ஆதரவானவர் தான். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தங்களுடைய கருத்தை அழுத்தம் திருத்தம் வைப்பாங்க. ஆனால் ஒரு நடக்காத தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி இது இப்படி தான், அது அப்படி தான் சொல்லி ஒரு இட்டு கட்டி ஒரு நெகட்டிவ் இமேஜ் இது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தவறானது. அது யார் பேசினாலும் தப்பு தானே. மாரிதாஸ் அந்த வகையில் இப்போ அமைச்சர் கீர்த்தனா வரைக்கும் அவங்க கூட ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு அதை எடுத்து போட்டு, அது பார்த்தீங்கன்னா நீ ராத்திரியும் பார்க்கணும், நீ அவங்க கூட தான் சுற்றிட்டு இருக்கியம்மா, உனக்கு வச்ச பாதுகாவலர் விட்டுட்டு இவங்க கூட சுற்றுற, அப்படி இப்படி கொச்சையான விஷயங்களை பேசுறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஸோ இப்படி நெகட்டிவான விஷயங்களை பரப்பும்போது கைது நடவடிக்கை நிறைய பேர் மேலே பாயுது. ஸோ அந்த வகையில் மாரிதாஸ் மேலே கைது நடவடிக்கை பாய்ஞ்சிருக்கு. அது தப்பு கிடையாது நினைக்கிறேன். ஆனால் கைது பண்ணலாமா இல்லை வழக்கு தொடரலாமாங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயங்களுக்கு, சரியா? அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் ரொம்ப நல்லவர் உத்தம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு வரல. இது தப்பு தான். அவர் ரொம்ப, நான் என்ன பார்த்துருக்கேன் அவருடைய வீடியோக்கள்லாம், அவர் ரொம்ப நெகட்டிவாக பரப்பிட்டே இருக்கார். ஸோ அப்படிங்கும்போது இது பாயும். ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வின்னு கேட்டிங்கன்னா, மாரிதாஸ் தப்பு பண்ணிட்டாருன்னு உடனடியாக கைது நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல முதல்வர் விஜய் அவர்களே. ஆனால் முத்தார் அப்படிங்கிற ஒருத்தர் இதே மாதிரி ஒரு யூடியூபர் தான், அதுவும் ரொம்ப ஆபாசமாக ஒரு பெண்ணே முன் வழக்கு கொடுத்த வழக்கு, ஒரு பொண்ணே என்ன அவ்வளோக்குள்ள ஆபாசமாக கொச்சை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோக்குள்ள ஒரு ஆபாச கேஸை பதிவு பண்ண அந்த வழக்கில் திருச்சி சூர்யா மட்டும் தான் கைது பண்ணீங்க. ஆனால் முக்தாரை உங்களால் கைது பண்ண முடியல. ஏன்? முக்தார் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளா? இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே அவள் பின்னாடியே அழைஞ்ச மாதிரி நீங்கள் அதாவது தேடப்படும் குச்சவாளி முக்தார் மாதிரியே போட்டு பில்டப் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஏன் கைது பண்ணாமல்? நாட்டில் யார் நம்ம கைது பண்ணிட்டு இருக்கும்போது
ஒரு சாதாரண யூடியூபர் முக்தார் அவங்களால கைது பண்ண முடியல, தொட முடியலன்னா அப்போ இது என்ன மாதிரியான அரசாங்கம்? அப்போ நீங்களும் ஒருதலை பட்சமாக தான் செயல்படுறீங்களா? உங்களுக்கு யாரை வேண்டையோரோ அவங்களெல்லாம் பாதுகாக்கிறது, வேண்டப்படாதவரை கைது பண்ணுற மாதிரி இது முழுக்க முழுக்க வலதுசாரி சிந்தனை கொண்டவங்களாம் கைது பண்ணுவோம், இடதுசாரி சிந்தனை கொண்டவங்க கைது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி இருக்குது. இது என்ன மாதிரியான அரசாங்கம்? திமுக இதே தான் தொடர்ந்து பண்ணிச்சு, அதே அப்போ நீங்களும் பண்ணுறீங்களா? நான் கேட்குறேன். இப்போ மாரிதாஸ் எந்த அளவுக்கு வக்கரமாக பேசுகிறா நமக்கு தெரியும். நான் அதை வந்து கைது பண்ணதை நான் தப்புலாம் சொல்லலை. ஆனால் முக்தார் பண்ணது மாரிதாஸ் மேலே எந்த ஒரு பெண்ணும் வந்து அவதூறு வழக்கு தொடுக்கலை. ஆனால் முக்தார் மேலே ஒரு பெண்ணே வெளியே வந்து அவதூறு வழக்கு தொடுத்துருக்கு. அந்த வழக்கில் முக்தார் கைது பண்ண முடியலன்னா அப்போ அது யார் தடையாக இருக்கா? அப்போ உங்களுடைய கண்ட்ரோலில் உங்கள் அரசாங்கம் இல்லையா? அப்போ வேற ஒருத்தவங்க அழுத்தத்தின் பேர் தான் நீங்கள் செயல்படுறீங்களா? இது நான் ஒரே பவர் சென்டர் சொன்னீங்களே, உங்களுடைய தானே உங்கள் நேரடி கட்டுப்பாடு தான் காவல்துறைக்கு இருக்குது. முக்தாரை கைது பண்ண உங்க முடியலன்னா இது என்ன மாதிரி அரசாங்கம், என்ன மாதிரி காவல்துறை? எனக்கு புரியல. இதுக்கு பதில் சொல்லுங்கள். தமிழை வச்சு கருத்தை சேர்ந்த யாராக இருந்தாலும் நான் என் மனசாட்சிப்படி பேசுகிறேன். முக்தாரை ஏன் கைது பண்ண முடியல? ஏன் வந்துட்டு அப்படியே இப்போ பின்வாங்கிட்டே இருக்காங்க காவல்துறை? இல்லை நான் தெரியாமல் இருக்கிறேன். முக்தார்னா அவ்வளோ பெரிய டானா உங்களால் கைது பண்ண முடியாமல் நீங்கள் வந்து திணறதுக்கு? ஏன்னா இதே முக்தார் உங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜரையும் ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை, அதாவது உங்களுடைய கொள்கை தலைவரை இழிவாக பேசியிருக்காரு. எவ்வளோ ஒரு பெண்ணே வந்து அவதூறு தொடுத்தாலும் கைது பண்ண மாட்டீங்க. ஆனால் மற்ற எல்லாரும் செலக்ட் பண்ணி கைது பண்ணியிருக்குன்னா இது என்ன மாதிரியான அரசாங்கம்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இப்போ இந்த மாரிதாஸ் இருக்கார்ல, இதே மாதிரி தான் நக்கீரன் கோபாலும் முழுக்க முழுக்க அவதூறு. ஆனால் நக்கீரன் கோபாலும் உங்களால் தொட முடியுமா? தொட முடியாது. நீங்கள் தொட மாட்டீங்க. அதுதான், அதாவது திமுக என்ன மாதிரியான ஒரு செயல்படுதோ அதே மாதிரி தான் தமிழை வச்சு கழகம் செயல்படும் போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதங்கம், கோபம்லாம் வருது. ஆனால் இது தமிழை வச்சு கழகத்தை உள்ளவங்களும் சரி, நிறைய பேருக்கு அது புரியவே கிடையாது. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் ஆமான்னு சரி சொல்கிறேன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். உங்களை, அதாவது இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களை விடவும் முகத்தை காட்டி நேரடியாக இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ வெறியும் பங்கம் பண்ணி விமர்சி வீடியோ காணொலி போட்டு 2 வருஷமாக சப்போர்ட் பண்ண வேண்டாம். இவங்க எத்தனை பேர் கமெண்ட் போடுறாங்க, எத்தனை பேர் விஜய்க்கு வந்து ஏற்பட்டோன்னா வந்து கோவப்பட்டதில் வாரீங்கல்ல, உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் வந்து முகத்தை காட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எல்லார்ட்டையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சண்டை போட்டு உடனே அவங்கள்ட்ட இந்த திட்டம் வாங்கி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது நாம் வந்து அதை பேசுகிறோம். ஏன்னா எனக்கு தைரியம் இருக்குது. ஸோ ஒருத்தர் ஜெயிச்சார் அப்படின்னு, அதாவது இவர்லேயே முதலமைச்சர் ஆகிட்டார், அந்த கட்சி பவரில் இருக்குது, 1 மாதம் தான் இருக்குது, இன்னும் சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஆதாயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நம்ம எது கேள்வி கேட்டுக்கன்னா மக்களுடைய நம்மளை நம்பி நம்மளை பார்க்குறவங்க நம்மளுடைய கருத்தில் எடுத்துகிறவங்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே இதுதான். நல்லா புரிஞ்சுக்கிடணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய எடுக்கக்கூடிய முடிவில் இல்லாமல் சுதந்திரமாக சுயமாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணட்டம். ஆனால் அது அப்படி கிடையாது. அவர் வேற ஒரு கண்ட்ரோலில் இருக்கார், வேற ஒருத்தங்க தான் அங்கே வந்து பவராக சென்டராக செயல்படுறாங்க. அவர் வந்துட்டு இல்லை, அவரே அப்படி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காருங்கிறது நம்மளுக்கு புரியல. இல்லைன்னா காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது முதல்வர் கையில். இதே ஸ்டாலின் அவர்கள் பண்ணால் இதே கையில் தான் நான் கேட்டிருப்பேன். அப்போ வந்து விஜய் அவர் பண்ணாலும் அதே கையில் தான் நான் கேட்பேன். உங்கள் கையில் தானே நேரடி கட்டுப்பாடு காவல்துறை இருக்கும்போது மாரிதாஸை உடனடியே கைது பண்ணுறீங்க. ஆனால் முக்தாரை இன்னும் கைது பண்ண 1 வாரம் ஆச்சு. நீங்கள் திருச்சி சூர்யா கைது பண்ணீங்க, முக்தாரை கைது பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஸோ இதுதான் நம்மளுக்கு பிடிக்கல. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தப்புனா தப்பு தான். அது யாராக இருந்தான்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பண்ணால் அப்போ தப்பாக பார்க்க மாட்டீங்க, மற்றவங்க பண்ணால் தப்பாக பார்ப்பீங்களா? இது என்ன மாதிரியான அரசாங்கம்? எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தொடர்ந்து நடக்கும்போது அது விஜய் அவர்கள் மேலே உள்ள அந்த அதிருப்தியை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்காங்க. அப்போ இது முழுக்க திமுக அரசை எந்த அளவுக்கு விமர்சித்தோம். அதாவது திமுக அரசு சவுக்கு சங்கரா உடனே கைது பண்ணி என்ன அளவுக்கு பண்ணாங்க. விஜய் அவர் வந்தவொடனே அவர் வந்து வெளியில் வந்தவொடனே சரிப்பா இனிமேல் கருத்து வந்து இருக்க போல அப்படின்னு நினச்சாங்க. இப்போ நீங்கள் மாரிதாஸ் தப்பு மட்டும் கைது பண்ணால் எல்லாருமே அதே மாதிரி ஒரே நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? அப்போ அவர் மேலே மட்டும் என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க? அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. முக்தாரை கைது பண்ணதுக்கு என்ன காரணம்? யாருடைய அழுத்தத்தின் பேரில் நீங்கள் முக்தாரை கைது பண்ணாமல் வச்சுட்ருக்கீங்க? இந்த அருண் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு வராரு. அவர் அவ்வளோக்குள்ளே திமுக ஆட்சியில் வந்து அவர் அவ்வளோக்குள்ள தப்பு பண்ணவர்னு இதே தமிழை வச்சு கழகத்தினுடைய தோழர்கள் ஆதரவாளரும் அருண் ஐபிஎஸ் அவ்வளோக்குள்ள அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எதிர்ப்பை காட்டினாங்க. அதாவது டிவிக்கு அரசாங்கம் ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு அவங்க வந்து கூட்டம் நடத்த முடியல, ஒரு பொதுக்கூட்டம் போட முடியல, மாநாடு போட முடியல, அவர்கிட்ட பிரச்சனைகள். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா அருண் ஐபிஎஸ் வந்து பதவி வைக்கும்போது அதாவது போக்கிரி படத்தில் உள்ள சீனெல்லாம் போட்டு இனிமேலாவது பார்த்தீங்கன்னா நீ வந்து சரியாக வேலை செய்வல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும், அண்ணன் கரெக்டாக தான் பண்ணுறாரு, அதாவது திருடங்கையிலே சாவி கொடுத்து இதை ஒழிக்க பார்க்குறாரு அப்படி இப்படின்னு அதுக்கு பாசிட்டிவாக உட்காந்து. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளால் முட்டு கொடுக்க முடியாது. அதாவது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது விஜய் அவர்களை ரசிகர்களாக அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கண்மூடித்தனமாக இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா
பதவி இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்காண்டி முட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம மனசாட்சிப்படி உண்மையை தான் பேசுவோம். நிறைய பேர் சொல்கிறான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சப்ஸ்கிரைபரை விஜய்க்கு சாதகமாக பேசி பேசி ஆதரவு பேசி சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி கூட்டி வச்சுட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் விஜய்க்கு ஆதரவாக பேசி பேசி சப்ஸ்கிரைபர்லாம் அப்படியே வச்சுருக்கோம். ஏதாவது சொல்கிற போகிறேன். நான் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு தோன்றதான் பேசியிருக்கேன். இதுக்கு முன்னாடி த்ரிஷா மெண்டல்லையும் அப்படி தான் கோவிச்சு தான் எல்லோரும் போனீங்க. என் மனசாட்சி அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக பேசி சப்ஸ்கிரைபர்னா நான் இன்னுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம், விஜய்க்கு எல்லா இடத்துலையும் எப்படி முட்டு கொடுக்கலாம் யோசிச்சு வச்சு நான் வீடியோ போட்டுட்ருப்பேன். யாராவது ஒருத்தர் 2 வருஷமாக விஜய்க்காக இப்போ சப்போர்ட் பண்ணி எல்லாரும் எதிர்த்து இப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அது இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஆலயத்தை தேட தான் பார்ப்பான். வந்து ஒரு மாதத்தில் இப்போ எதிராக பேசுவானா? ஏன்னா என் மனசாட்சி தப்புன்னு தோணுது. நாம் வந்து தப்பான ஒரு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கைலாம் திமுக பண்ணுற மாதிரியே இருக்குது. அதனால் நமக்கு பிடிக்கல. அதை ஓப்பனாக உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் அது நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. இதுதான் நம்முடைய இந்த மாரிதாஸ் கைதில் நம்முடைய கண்டனங்கள். அதாவது மாரிதாஸை கைது பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு சரியோ அதே மாதிரி முக்தாரை நீங்கள் கைது பண்ணுங்கள். அப்படி முக்தாரை கைது பண்ண முடியாமல் நீங்கள் வந்து மாரிதாஸை மட்டும் கைது பண்ணிட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஆட்சியோட லட்சணத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மாதிரியான, அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மாதிரியே வாய்ச்சவடால் தான் பேசுகிறீங்க, அப்புறம் உங்கள்கிட்டையும் செயல்பாடு சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நெகட்டிவாக தான் மக்களே கொண்டு போய் சேர்க்கும். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.